ஒரு ஞானி ஒருவர் இருந்தார். ஞானி. அந்த ஞானியுடைய போதகத்தையும் சொற்பொழிவையும் கேட்பதற்கு சுற்றியுள்ள கிராமங்கள்ல இருந்தும் பட்டணங்கள்ல இருந்தும் அநேக ஜனங்கள் வருவார்கள். அவ்வளவு அருமையான சொற்பொழி ஆற்றுவார். அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருந்தது என்று சொல்லி பட்டணங்கள்ல இருந்தும் கிராமங்கள்ல இருந்தும் அநேக மக்கள் வந்து அந்த சொற்பொழிவை கேட்டு ஞானிக்கு நிறைய வெகுமதிகளை கொடுத்து அவரை கௌரவித்து கடந்து போவார்கள். இப்ப அந்த ஞானி இருக்கிற ஊர்ல ஒரு சில வாலிபர்களுக்கு அது பிடிக்கல. எங்க இருந்தோ அந்த ஞானி வந்தாரு, நம்ம ஊர்ல உட்கார்ந்து இருந்தாரு. இப்ப இந்த ஊர்ல இவர் பெரிய ஆள் ஆயிட்டாரு, இவரை வெட்கப்படுத்தணும், இவரை எல்லாரும் முன்னாலே அவமானப்படுத்தணும், இவரை எல்லாரும் முன்னால கேவலப்படுத்தணும், ஏதாவது ஒரு காரியத்தை செய்து இந்த ஊரை விட்டே விரட்டணும்னு சொல்லி ஒரு சில வாலிபர்கள் ஒரு திட்டம் தீட்டினார்களாம். அப்படி ஒரு திட்டத்தை தீட்டி விட்டு ஒரு நாள் அந்த ஞானி அநேக ஜனங்களுக்கு முன்னால சொற்பொழிவு ஆற்றி கொண்டிருக்கும் பொழுது இந்த வாலிபர்கள் அங்க வந்து, ஞானி அவர்களே கொஞ்சம் பேச்சு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே கூட்டத்தில் ஒரே சலசலப்பு. ஆனாலும் ஞானி அமைதியாக, என்னப்பா அப்படின்னாங்களாம், நாங்க ஒரு கேள்வி கேட்கிறோம், உங்களை எல்லாரும் இந்த ஊர்ல நிறைய கிராமங்கள்ல ஞானி பெரிய சொற்பொழிவாளர்கள்லாம் சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா எங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லை. நாங்கள் கேட்கிற கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் சொல்லிடுவீர்கள் என்றால் நாங்களும் உங்களை ஞானி என்று ஒத்துக்கொள்கிறோம் என்று அந்த வாலிபர்கள் சொன்னார்களாம். அப்போ அந்த ஞானி சரி கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்பதான் ஒரு வாலிபன் அந்த ஞானிக்கு முன்பாக தன்னுடைய கையை இப்படி நீட்டி, எல்லாரும் என்ன கவனிங்க, கையை இப்படி நீட்டி இந்த கைக்குள்ளாக ஒரு வண்ணத்து பூச்சி இருக்கிறது, அது உயிரோடு இருக்கிறதா செத்து போய் இருக்கிறதா சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அது உயிரோடு இருக்கிறதா செத்து போய் இருக்கிறதா, இப்ப ஏதாவது ஒரு பதில் சொல்லணும். ஆனா அந்த ஞானி சற்று யோசிக்காமல் உடனே ஒரு பதில் சொன்னாரா, தம்பி உன் கைக்குள்ள இருக்கிற வண்ணத்து பூச்சி உயிரோடு இருக்கிறதும் செத்து போய் இருக்கிறதும் உன்னுடைய கையில தான் இருக்கிறது. ஏன்னா நான் உயிரோடு இருக்குன்னு சொன்னா நீ என்ன பண்ணிடுவ, உள்ள கைக்குள்ளேயே கொண்டு செத்ததா காண்பிப்ப. செத்து போய் இருக்குன்னு சொன்னால் நீ உயிரோடு என்ன செய்வாய், பறக்க விடுவாய். அதனால அது உன்னுடைய கையில தான் இருக்கிறது என்று சொல்லி அப்படி அந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த வாலிபர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். உண்மையிலே இவர் பெரிய ஞானிதான் என்று சொல்லி எங்களை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு கடந்து போய் விட்டார்கள். இது ஒரு கதையாக நான் படித்தாலும் கூட நான் வேதத்தின் அடிப்படையில் இதை யோசித்து பார்க்கிறேன். இப்ப எடுத்து வாசியுங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசியுங்கள். உபாகமம் 11:26. இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் சொல்கிறார், என்னத்தை வைக்கிறார், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். ஆசீர்வாதமும் இருக்குது, சாபமும் இருக்கிறது. இதுல நம்ம எல்லாரும் எதை பெற்றுக்கொள்ள விரும்புவோம் சொல்லுங்க, ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் தான் எல்லாரும் விரும்புவோம், அது நானாக இருந்தாலும் சரிதான். ஆனா ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதமும் சாபமும் இருக்கிறது. அப்ப அதை பெற்றுக்கொள்றது உங்க கையில தான் இருக்கிறது. எப்படி அந்த ஞானி அந்த வண்ணத்து பூச்சி உயிரோடு இருக்கிறதும் செத்து போயிருக்கிறதும் உன்னுடைய கையில் இருக்கிறதோ, அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் இந்த பூமியில நமக்கு முன்பாக ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், சாபத்தை வைத்திருக்கிறார்.